நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீகுரோதி ஆண்டு தை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 27/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:36. திதி இன்று இரவு 8:29 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் காலை 8:55 வரை மூலம், பின்பு போராடம். நாம யோகம் அதிகாலை 2:47 வரை வியாகதம், பின்பு அசனம். கரணம் இரவு 8:29 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் 8:55 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் காலை 8:55 வரை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கு, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் பிரதோஷம், சிவராத்திரி, எல்லாம் அருமையான ஒரு நல்ல நாள். சோமவார பிரதோஷம் இன்றைக்கு சோமவார பிரதோஷம். இந்த சோமவார பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வருவது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கு சிவனை வணங்குவது மிக மிக சிறப்பு. அதுவும் பிரதோஷம் வரும்போது இன்னும் சிறப்பு. அதாவது சனி பிரதோஷமும் சோமவார பிரதோஷமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவனுக்கு. அதனால இன்றைய தினம் சிவபெருமானை வணங்குங்க, சிறப்பாக இருக்கும். கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்புல்லு மட்டும் இன்னைக்கு கொண்டு செல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு போற காரியங்கள் அத்தனையும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். நம்ம வகுப்பு பத்தி போட்டிருந்தோம். 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போடப்படும். இந்த வகுப்பு எல்லோருமே கத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது நம்மளே பாதுகாத்துக்கிறது. எல்லாருமே என்னென்ன அடுத்தவங்களுக்கு தான் செய்யணுமா, அடுத்தவங்களுக்கு தான், அதெல்லாம் கிடையாது. முதல்ல நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாத்திக்கணும் எதிரி தொல்லையில இருந்து, அதே மாதிரி தேவையற்ற ஒரு பிரச்சனையில இருந்து. தேவையற்ற பிரச்சனைனா உங்களுக்கு புரியும். சில பேர் தேவையில்லாம தொல்லை கொடுப்பாங்க. இவங்க சும்மா இருந்தா கூட பக்கத்துல இருக்கிறவங்களே தேவையில்லாத தொல்லை கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு நச்சரிப்பு, ஏதாவது ஒரு செயல்பாட்டுல செய்வாங்க. அதையெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்கெல்லாம் போயிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல தொழில் விருத்தி, தன விருத்தி, குடும்ப விருத்தி, திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும், அதே போல குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக, மாந்திரீகத்துல இருந்து உங்களுக்கு யாராவது மாந்திரீகம் செஞ்சிருக்காங்கன்னா அதுல இருந்து விடுதலை பெற எப்படி அப்படின்றது அத்தனையும் கற்றுக் கொடுக்கப்படும். இது ஒரு நாள் கிளாஸ் தான். ஆனா நீங்க நினைக்கலாம் ஒரு நாள்ல இவ்வளவும் சொல்லி கொடுத்துட முடியுமா அப்படின்னு. மாந்திரீக தாந்திரீகம் சொல்லியிருக்க. தாந்திரீகத்துக்கு புத்தகம் கொடுத்துருவேன். அதுல எல்லாமே இருக்கும், என்னென்ன செய்யணும்னு இருக்கும். அது ஒரு 2-3 இதுவும் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நமக்கு மெயின் மாந்திரீக வகுப்பு தான். சரிங்களா? அதுக்கு என்ன செய்யணும், நம்மளே காத்துக்கிறது எப்படி, தடை உடைக்கிறது எப்படி, கட்டு உடைக்கிறது எப்படி, கட்டு போடுறது எப்படி, இதெல்லாம் நிறைய இருக்கு, சொல்லி கொடுக்கப்படும். காலையில 8:30க்கெல்லாம் வகுப்பு ஆரம்பிச்சிரும். ஏன்னா சீக்கிரமா ஆரம்பிச்சாதான் நிறைய நம்ம சொல்லி கொடுக்க முடியும். அதனால எல்லாமே 8:30க்குள்ள சேர்ந்துருங்க. இந்த வகுப்பு வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணி உங்க பேரு, உங்க ஃபோன் நம்பர் மட்டும் நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. அதே போல நிறைய விஷயங்கள் இருக்கு.
இது ஒரு நாள் பாடம்ன்றதெல்லாம் கிடையாது. நெறைய பேரு சொல்லி தரேன்ட்டு 2டே 2 சொல்லிக் குடுத்துட்டு அதோட விட்டுடுவாங்க. வேற டாபிக்க பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி கிடையாது. நம்ம எதுவும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. நீங்க வேணும்னா ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். தப்பு கிடையாது. முதல்ல வந்து அறிமுகம் அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. டைரக்ட்டா நம்ம பாடத்துக்கு தான் போணும். வெட்டு பூஜை எப்படி பண்றது? இது ஒரே ஒரு கான்செப்ட்டுக்கு மட்டும் தான் சொல்லி தருவேன். அதே நான் சொல்லிர்றேன். ஏன்னா, நெறைய பேர் வந்து கெடுதலுக்கு பண்றாங்க. அது பண்ணக்கூடாது. ஒருத்தர் அப்படிதான் ஒரு பையன் ஏதோ சும்மா ஏதோ திட்டிட்டான்னு சொல்லிட்டு, அது முட்டையில போட்டிருந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. அதேபோல அந்த ஊசில ஒரு விஷயம் இருக்கு. ஏலக்காய்ல ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஏலக்காய்ல செஞ்சு எடுத்துன்னு போய் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதிரி வந்து விழுந்துருவாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அது நான் கெட்டதே வேண்டாம். நல்லதே நெனைங்களேன். நம்ம நல்லது நெனைச்சா நம்ம நல்லா இருக்க போறோம். எப்பேர்ப்பட்ட நோய் நொடி வந்தாலும் எப்படி விலகுதுன்னே தெரியாது. நல்லது நெனைக்கும்போது தான். யாருக்கும் நம்ம தீயதெல்லாம் நெனைக்க வேண்டாம். ஆனா, வெட்ட வரான்னா, அவன வந்து தலைய குடுத்துட்டு குனியணும்னு அவசியம் கிடையாது. அதையும் ஒரு விஷயம் சொல்லிர்றேன். ஒருத்தன் ஏதோ விரோதத்தினால வெட்ட வரான்னா, தலைய குனிஞ்சு குடுத்து நீ வெட்டுன்னு சொல்ல முடியுமா? அதுவும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதையும் நம்ப யோசிக்கணும் இல்லையா? அதனால எதற்கு எதை செய்யணும்? நல்லதுக்கு நல்லது செய்வோம், கெட்டதுக்கு கெட்டது செய்வோம். அவ்வளோதான். இல்லையா, அவன திருத்த முடிஞ்சா திருத்துவோம். திருத்த முடியும், நண்பர்களா ஆக்கிக்க முடியும்னா, அதையும் செய்யலாம். தப்பு கிடையாது. சரிங்களா? அதனால நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதையே கற்றுக்கொள்வோம். மாந்திரீக, தாந்திரீக வகுப்பு தான். இதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கப்படும். தேவையானது. தேவையில்லாதெல்லாம் பேசி நம்ப டைம வேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. சரி. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாரி கந்திஷ்ட பொடி, அதே மாதிரி வசிய பொடி, வசிய எண்ணெய், இந்த 9க்கு 9 யந்திரம் சொல்லியிருந்தேன். அது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, ஏவல், பில்லி, சூனியம், செய்வன கோளாறு, கண்திஷ்டி எல்லாம் விலகி குலதெய்வம் வீட்டிற்குள் வரும். கண்டிப்பாக வரும். அதற்கு உண்டான எந்திரம் தான் அது. 9க்கு 9 திக்கு தகுட்டுல வரும். அதெல்லாம் ரொம்ப விலைலாம் கிடையாது. 5000, 10,000, 20,000லாம் கிடையாது. அதெல்லாம் விக்கிறாங்க தான், இல்லன்னு சொல்லல. குடுக்குறாங்க அதே மாதிரி. வெறும் 3,5க்கு தான் குடுக்குறேன். அது கூட ஏன் அத கூட வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, இங்கேருந்து நம்ம கொரியர் அனுப்புறோம். அது செய்யறதுக்கு உண்டான பணத்த குடுக்குறோம். நீங்க நெனைக்கலாம், இதெல்லாம் குடுக்குறாங்களே, இவங்களுக்கு லாபம் இருக்காதான்னு நீங்க நெனைக்கலாம். அது நெனைக்கிறது உண்மதான், இல்லன்னு சொல்லல. எனக்கு என்ன மிஞ்சி போனா அதுல ஒரு ரூ. 400, ரூ. 500 கிடைக்கும். இல்லன்னு நான் சொல்லல. நான் ஒத்துக்கிறேன். அது கூட இல்லன்னா ஒருத்தரு செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரூ. 10 கிடைக்கும்னு தான் செய்றாங்க. ஆனா, நான் அப்படி செய்யறதில்ல. எனக்கு ரூ. 500 கிடைக்கும் தான். ஆனா, எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் இதெல்லாம் செய்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. நெறைய பேரு நெறைய விஷயத்துல இருந்து வெளில வந்திருக்காங்க. வேலை இல்லாதவங்க வேலை கிடைச்சிருக்கு. வேலையில ரொம்ப சிக்கல் இருந்து, அதுலருந்து வெளியில வந்து வேற வேலை, பெரிய வேலை கிடைச்சிருக்கு. அதே இடத்திலேயே. அது மாரி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. குடும்ப ஒற்றுமை சேர்ந்திருக்கு. ஆனா, எல்லாத்துக்குமே நம்பிக்கையோட செய்யணும். அதான் அங்க இருக்கிற விஷயம். சரிங்களா? சரி. இன்னைக்கு ஒரு சில விஷயத்த சொல்லப் போறேன். என்னன்னா, நாளைக்கு நம்ம வந்து இந்த பிரதோஷம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். திங்கட்கிழமை இன்றைய தினம் பிரதோஷம் அப்படின்றது தெரியும். ஆனா, இந்த பிரதோஷ நாள்ல ஸ்படிகலிங்கம் வைத்து பூஜை செய்தால் எப்படி இருக்கும்? அது வீட்ல கூட வைக்கலாம். தப்பு கிடையாது. ஸ்படிகலிங்கம்ன்றது வந்து ஒரு கட்டவிரல் அளவுக்கு
வாங்கி வீட்ல வச்சு பூஜை செய்யலாம். தவறே கிடையாது. ஒவ்வொரு இந்துக்கள் வீட்டிலும் சிவபெருமான் இருப்பது நன்மை. லிங்க வடிவில் இருக்கலாம். அது கெட்ட வரல் அளவுக்கு அந்த ஸ்படிக லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாம். ஏன்னா ஸ்படிக லிங்கத்துக்கு எதிர்மறை ஆற்றலை விலக்கி நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. அதே மாதிரி ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் பெருக்கும் அருள் தரும் ஸ்படிக லிங்கத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு. ஸ்படிகம் என்பது சிவபெருமானின் தலையில் இருக்கும் சந்திரனில் இருந்து விழுந்த ஒரு துளி அப்படின்னு தான் இது சொல்லப்படுகிறது. ஸ்படிகம் என்பது பொதுவாக நீண்ட வடிவமும் சுமார் 1 அங்குலம் முதல் 10 அங்குலம் வரையில் உயரமும் 6 பட்டைகள் உடையதாகவும் இருக்கும். இதன் தனி சிறப்பானது ஒரு வினாடிக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வினாடிக்கு பல்லாயிரக்கணக்கான நேர்மறை அதிர்வுகளை வெளிப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது, அளவிடப்படுகிறது. எவ்வளோ ஒரு சக்தி பாருங்க. அதே போல இந்த நவக்கிரக சஞ்சார நிலைகளால் நவக்கிரகத்தால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு மனிதர்களுக்கு ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் சிரமமான பலன்களை நிவர்த்தி செய்யக்கூடியதாக நம்பப்படுகிறது இந்த ஸ்படிகலிங்கமானது. கருங்கற்களால் செய்யப்பட்ட 1000 லிங்கங்களுக்கு சமம் என்று சாஸ்திரம் சொல்கிறது, நான் சொல்லல. இயற்கையான சுயம்பு லிங்க வடிவத்திலேயே பூமியின் ஆழங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய கண்ணாடி போன்ற ஒரு வகை கல் தான் கிறிஸ்டல். இதுக்கு ஸ்படிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்படிகலிங்கமானது அரிய சக்திகளை உடையது. இந்த ஸ்படிகலிங்கத்தின் முன்னர் சிவ வழிபாடு மட்டும் செய்ய வேண்டும் என்று வழிமுறைகள் ஏதும் இல்லை. பொருளாதார வளம் வேண்டுவோர் மகாலட்சுமியின் அருள் வேண்டி லக்ஷ்மி அஷ்டோத்திர மந்திரத்தை ஸ்படிகலிங்கத்தின் முன் அமர்ந்து ஒன்றுபட்ட சிந்தனையோடு சொன்னால் ஜபத்தின் பலன் பல மடங்கு பெருகி நன்மைகளை தரும். ஸ்படிகலிங்க வழிபாட்டை வீட்டில் நித்திய பூஜையாகவும் செய்து வரலாம். அவ்வாறு பூஜை செய்பவர்கள் லிங்கத்திற்கு பசும்பால், பழச்சாறு, பன்னீர் மற்றும் மஞ்சள் கலந்த நீரால் அபிஷேகம் செய்து பூக்களை கொண்டு பூஜை செய்து தூபதீபம் ஆராதனைகள் செய்து வழிபட்டால் சகல பாவங்களும் விலகி விடுவதாக மகான்களால் சொல்லப்பட்டது. அந்த பூஜையின் காரணமாக வீட்டில் ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். அதே போல பல்வேறு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த ஸ்படிகலிங்க வடிவங்களை வீட்டில் அல்லது தங்களது தொழில் அல்லது வியாபார இடத்தில் வைத்து அன்றாட பூஜைகளை செய்து வரலாம். தக்க முறையில் பூஜிக்கும் காரணத்தால் இந்த ஸ்படிகலிங்கமானது நாளடைவில் படிப்படியாக சிறப்பான ஆகர்ஷண சக்தி உள்ளதாக மாறிவிடும். அதனால் தொழில் அல்லது வியாபார விருத்தியானது பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சிவ வழிபாடு செய்கிறவர்கள் மட்டும்தான் இதை வைத்து பூஜை செய்யணும் அப்படின்றது கிடையாது. பெருமாள் வழிபாடு செய்பவர்களும் இந்த ஸ்படிகலிங்கத்தை வைத்து பூஜை செய்யலாம். இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு. நீங்க வேணா வச்சு செஞ்சு பாருங்க, ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றலை எல்லாம் விலக்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை அது தரும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அப்படி ஸ்படிகலிங்க வச்சு கும்பிடணும்னு நினைச்சா வாங்கி வச்சு செய்யுங்க. வீட்டில் இருக்குன்னு சொன்னா அவங்களும் மகாலட்சுமியினுடைய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நெருக்கமானவின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. சில திடீர் முடிவுகளால் சில மாற்றங்கள் ஏற்படும். சமூக பணிகள்ல ஆர்வம் உண்டாகும்.
அலுவலகத்துல இருந்து வந்த நெருக்கங்கள்லாம் மறையும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். மனசுக்குள்ள எதையும் நம்மால் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நம்பிக்கையோட எதையும் செய்யுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடல் நிலையில ஒரு விதமான சோர்வெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அரசு துறையில் இருப்பவர்கள் கவனத்தோடு எல்லா செயலையும் செய்ய வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் விவேகத்தோட இருங்க. வேகத்தை காட்டாதீங்க, கோபத்தை காட்டாதீங்க, நிதானத்தை காட்டுங்க. அதே போல வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் யோசிச்சு எதையும் சிந்தித்து அபிவிருத்தி சார்ந்த செயல்பாட்டுல கொஞ்சம் கவனத்தை வைங்க. மற்றவர்கள் செயல்பாடுல தலையிடாமல் இருந்தாலே நல்லது. குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க. சந்திராசமும் இருக்கிறதுனால கவனத்தோட இருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர் இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தோட இருக்காதீங்க, விவேகத்தோட இருங்க, புத்திசாலித்தனத்தோட இருங்க, நிதானத்தை காட்டுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் சிந்தித்து செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் வழியில ஆதரவான ஒரு சூழல்லாம் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க. உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். மனதளவில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் இதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும். தடையாக இருந்த, இழுபறியாக இருந்த சில வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதிர்பார்த்து சில உதவிகரம் சாதகமாக அமையும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல தீர்வுகள் ஏற்படும். திடீர் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய அனுபவங்கள் மூலம் சில முடிவுகளை எடுப்பீங்க. தகவல் தொடர்பு துறையில முன்னேற்றம் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வரவை மேம்படுத்து தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். உங்களுடைய உடன் பிறப்புகள், அதாவது சகோதரர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எதிர்பாரா சில உதவிகரம் மூலம் நிறைய நன்மைகள் இன்னைக்கு ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். மனதளவில் பக்குவமும் புரிதலும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகும். சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தாய் வழி உறவுகள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எதிராக செயல்பட்டவர் விலகி செல்வார்கள். குடும்ப வருமானத்தை மேம்படுத்த முயல்வீர்கள். புதிய வீடு, மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும்.
கல்வி பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்க விவசாயத்துறை சார்ந்த இருப்பவர்கள்லாம் இன்றைக்கு நல்ல லாபத்தையும் மேன்மையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி உறவினர்களிடத்தில் புரிதல் இன்னைக்கு ஏற்படும். நட்பு வட்டாரம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 4ஆம் எண் அஸ்த நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரிச்சு செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் ஏற்படும். சக ஊழியர்களால் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். பூர்வீக பிரச்சனைகள்லாம் குறையும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகுகின்ற ஒரு நாள். செயல்கள்ல இருந்து வந்த தடுமாற்றங்கள்லாம் விலகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். காது தொடர்பான இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயம் 9ஆம் எண் அசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்க, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வருமானத்தை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். கனிவான பேச்சுகள் நம்பிக்கையை உங்களுக்கு அதிகப்படுத்தும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள்லாம் ஏற்படும். படிக்கிற மாணவர்களுக்கு ஆர்வம் இல்லாது இருந்த தன்மையெல்லாம் விலகி நல்ல ஒரு ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இன்றைய நாள் மறைமுக எதிரிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அசு நிற சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனையின் ஒரு போக்குல நிறைய மனசுல ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளா அமையும். இன்னைக்கு மனசுல இருந்து வந்த ஒரு விதமான இருக்கன்னா மன அழுத்தங்கள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். பாகப்பிரிவினை செயல்களை வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க, புத்திசாலித்தனத்தை காட்டுங்க. திட்டமிட்ட காரியங்களை எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். சகோதர வகையில சுப செய்திகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். செய்கின்ற வேலையில திருப்தியான சூழ்நிலைகள் காணப்படும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடமேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அசு நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறுக்கங்கள்லாம் குறையும். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான ஒரு நாளாக இருக்கு. உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் குறையும். உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். பழைய விஷயங்களால் குழப்பங்கள் ஏற்படும். அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். ஆனா அவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். மனசுல ஒரு உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தெளிவு கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை ஸ்ரீயன் 6ஆம் எண் அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. உயர் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும்.
வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. புதுவிதமான தேடல்கள்லாம் மனதில் ஏற்படுகின்ற ஒரு நாள். தடைப்பட்ட சில வேலையெல்லாம் விடாப்பிடியாக இன்னைக்கு செய்து முடிச்சிடுவீங்க. அடுத்தவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் அந்த வேலையெல்லாம் இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் பிறக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய திட்டமிட்ட செயல்கள்ல எண்ணிய முடிவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான நிலை இன்னைக்கு உண்டாகும். வீடு மனை சார்ந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். துறை சார்ந்த தெளிவுகள் ஏற்படும். மல்யுத்த போட்டியில ஒரு விதமான ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். சில பேருக்கு மனசுல ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாகும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பலதரப்பட்ட புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெளிவு ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.